சார், மக்கள் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் சார். இங்கே நடக்க போகிற சட்டமன்ற பொது தேர்தல் மாநில தேர்தல். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. நம்ம பிரவீன் காந்தி இன்னைக்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி. அதை மட்டும் இதுங்கள அதை தாண்டி இன்னும் அதிமுக கதவு ஓப்பன் ஆயிருக்கும் அப்படிங்கறது சொல்றாரு. அதை நீங்க சார்ட்ட கேட்டுட்டீங்களா? ஓகே, சார் தான் கருவாட்டி சாம்பார்னு சொல்லிட்டாருல, அதெல்லாம் அது இருக்கட்டும். இப்ப இவங்களை பொறுத்தளவுல, அதாவது நடிகர் விஜய் அவர்கள் சிறந்த நடிகராக இருக்கலாம், ஆனால் சிறந்த அரசியல்வாதியாக தமிழ்நாட்டில் ஆவதற்கு காலமும் மக்களுடைய அனுமதியும் தேவை. சரி, விஜய்க்கு அதிமுகவுடைய கதவு திறந்திருக்கா? அது அவர் முடிவெடுக்கட்டும். யாரு? விஜய் முடிவெடுக்கட்டும். இல்ல, அது வரலா இல்லையா? இல்ல, முதல்ல ஜனநாயக கதவு திறக்குமா நான் கேட்கிறேன். கனகராஜ் சார், நீங்க என்ன சொல்றீங்க? பதில் இல்ல. அதுதான் அப்படி சொல்லிட்டு பதில் இல்ல. அது இருக்கட்டும் சார். நடிகர் விஜய் அவர்கள் அவர்களுக்கு கீழே இருப்பவர்களை அதிகம் நம்புகிறார். நான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தாவேகாவில் சேரும் போதே நான் சொன்னேன், அன்றைக்கே சொன்னேன், அவர் 6 மாதத்தில் வருத்தத்தோடு அந்த கட்சியை விட்டு வெளியேறுவார்னு சொன்னேன். இன்னைக்கு அதைத்தான் மீண்டும் சன் டிவியில் பதிவு செய்கிறேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களும் இந்த 2 பேரும் தாவேகாவில் இணைந்தது மிகப்பெரிய இமாலய தற்கொலை, அரசியல் தற்கொலைக்கு சமம். யார நம்பி சேர்ந்திருக்கீங்க? டிவி தினகரன் உங்க கட்சிக்கு வந்ததுதான், அதிமுக வந்ததுதான் தற்கொலைக்கு சமம்னு அவர் சொல்றாரு. எல்லாம் அதுக்கு தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லிட்டாரு? எல்லாம் புரட்சி தலைவி அம்மா வளர்த்த இரட்டை பிள்ளைகளுப்பான்னு சொல்லிட்டார்ல, அதோட அது முடிஞ்சு போச்சு. இப்ப நான் சொல்றேன், நம்முடைய கனகராஜ் சார் என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. ஆளுங்கட்சி கேட்க வேண்டியதை மத்திய 40 எம்பி ஜெயிச்சுக்குறாங்களாம், ஆனா பாராளுமன்றத்தில் போய் உட்காந்துக்குருவாங்களாம். இங்க தமிழ்நாட்டில் ஒண்ணுமே ஜெயிக்கலன்னு அரசியல் பண்ணுவாங்களாம். ஆனா எதிர்க்கட்சி தலைவர் அதுக்காக பேசணுமா, போராடணுமா, குரல் கொடுக்கணுமா? 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் வாங்கி கொடுத்தது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் செயல்முறைப்படுத்தினீங்களா ஆளுங்கட்சி? அவர் அது எய்ம்ஸ் கேக்குறாரு. அதான் கேக்குறேன். ஆனா நீங்க செயல்படுத்தினீங்களா? செயல்படுத்தல. டாப்ஸ் சொல்றீங்களே, ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மனக்குமுறலில் இருக்கிறார்கள். அவங்க தான் உங்களுக்கு செல்ல பிள்ளைகள், அதாவது திமுகவுக்கு. ஆனால் அரசாணை 7 அந்த 10 2005க்கு பிறகு 10% அவங்க கொடுத்தாங்களே, அதை பத்தி ஏதாவது திமுக இன்ன வரைக்கும் பேசியிருக்கா? பேச மாட்டாங்க. ஏன்னா அறிவிப்பு மட்டும்தான் கொடுப்பாங்க. திமுக நடைமுறைப்படுத்தவே முடியாது. ஆகையினால இவங்களை பொறுத்தவரை மடிக்கணினி மட்டும் ஏன்ப்பா இப்ப ஓட்டோட்டமா ஓடி கொடுக்குறீங்க? 4.5 வருஷம் உங்களுக்கு நேரமே இல்லையோ? சரி, பயம். டாப்ஸ் ஏன் இப்ப கொண்டு வர்றீங்க? பயம். ஆகையினால இவங்க சொல்றது எல்லாமே எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய செயல்களில் அரசியல் செய்கிறார். நடிகர் விஜய் பேச்சிலும் திரைப்பட வெளிச்சத்திலும் ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறார். அது ஒருபோதும் நடக்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.